divine location or divine destination. கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை சொன்னாரு, கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. A sinner on inside is safer than a saint on outside. வெளியே இருக்கிற பரிசுத்தமான விட சித்தத்துக்குள்ள இருக்கிற பாவி மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறான். கையை தட்டி வெளியே இருக்கிற பரிசுத்தமான விட கடவுள் சித்தத்தில் உள்ள உட்காந்துருக்கான்ல, அவன் ரொம்ப சேஃபா இருக்கான். அதை இயேசு சொன்னாரு. அநேக வேசிகளும் ஆயக்காரரும் வந்து என்னோடு கூட பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில். It is not the matter who you are, the matter is where you are. வேத வார்த்தை யார் கையில இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கூட நமக்கு ஆசீர்வாதமா நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுகிற ஒன்றாகவும் இருக்குது. வேதத்தை பட்டயத்துக்கு ஒப்பிடுது. இந்த பட்டயம் யார் கையில இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது நன்மையாகவோ தீமையாகவோ என்ன செய்யலாம், முடியலாம். பிசாசும் நல்ல வசனங்களை எடுத்து பேசுகிறவன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப நேர்த்தியாக வஞ்சகமாக வசனத்தை உபயோகப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படி சாத்தான் பல வசனங்களை எடுத்து தவறான ரீதியிலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறான். அதுல சாத்தான் குடிகொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் அந்த ஜஸ்டின் அப்படிங்கிறவர். பல வேத வார்த்தைகளை தவறாகவே உபதேசித்து மக்களை தவறான ரீதிக்குள்ளே, அந்த பாவத்திலே கூட நீ இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் எல்லாத்துக்காக உனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, அதனால பாவத்தை குறிச்செல்லாம் கில்ட்டி ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது, பாவியை தான் நேசிக்கிறார் அப்படின்னு பாவத்திலேயே நிலைநிற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிறைய போதனைகளை நம்மளால பார்க்க முடியுது. அதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோக்கள் அவரை போட்டு விமர்சிச்சிருக்கிறோம். அவருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்லாம் போதிச்சிருக்கிறோம். இப்போ அவருடைய அந்த ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசியிருப்பார். அது எங்கே இருக்குதுன்னா, மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு பேசுறார். ஆக்சுவலா இந்த மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எதற்காக எந்த அடிப்படையிலே இந்த வசனத்தை உபயோகிக்கிறார் என்பதை விளக்காம அவருடைய அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற பாவி ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறானா. ஐயா, தேவனுடைய சித்தத்துக்குள்ள எந்த பாவியும் இருக்க முடியாதுயா. ஒருத்தன் பாவம் செஞ்சான்னாலே, ஒருத்தன் பாவம் செய்யறான்னாலே அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே தான் செய்கிறான். தேவனுடைய சித்தத்துக்குள்ள எவனும் பாவம் செய்ய முடியாது. ஒருவன் பாவம் செய்யறானா, யார் வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம். ஆனா பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே தான் இருந்து கொண்டு பாவம் செய்ய முடியும். இதுதான் சத்தியம். அப்ப தேவ சித்தத்துக்குள்ளேயே தேவன் அனுமதிக்கிறாரு அப்ப பாவம் செய்யறதுக்கு. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான உபதேசத்தை இவர் செய்யறாரு பாருங்க. அதற்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். எப்படி அதை உபயோகிக்கிறார்? நீ தேவ சித்தத்துக்குள்ள சபைக்குள்ள இருந்துகிட்டு பாவமே செஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கிற, வெளியே இருக்கிற பரிசுத்தவான்களை காட்டிலும் உள்ளே இருக்கிற பாவி நீ வந்து பரலோகம் அவங்களுக்கு முன்னால போயிருவே அப்படின்னு ரொம்பவும். இது யார் பேச முடியும்னா, முழுக்க முழுக்க சாத்தானுடைய ஆவியினால் நிறைந்த மனிதன் தான் பேச முடியும். ஏன்னா அவன் தான் கொல்லுவதற்காக ஒரு மனிதனை கெடுத்து குட்டிச்சவராகவே வருவான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை என்னாகமத்தின் புத்தகத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, வேசித்தன ஆவியை உள்ள அனுப்பி எப்படி தேவனை விட்டு இஸ்ரவேல் மக்களை பிரிக்க வச்சு வஞ்சகமா 24,000 பேர் அங்க மரிச்சு போனாங்களோ, அதே வேலையை தான் இன்னைக்கு அதே வஞ்சிக்கிற வேலையை தான் செய்யறாப்புல. இவருடைய நண்பரான ஒருத்தர் இருக்கிறாப்புல. அந்த மனுஷன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ராகாப் என்கிற வேசி வந்து வேசியா இருக்கும் போதே என்ன செஞ்சாலா, அவ வந்து வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு அந்த நற்கிரியினால் ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு பேசுறாப்புல. அவர் பேசுற அந்த தொனி பாலசேகர் தான் இந்த வார்த்தையை சொல்றது. எப்படி சொல்றாருன்னா, அவர் பேசுகிற தொனி வேசியா இருக்கும் போதே அவர் ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா அவர் வேசியா இருக்கும் போதெல்லாம் ரட்சிக்கப்படல, வேசி மார்க்கத்தை விட்டு வெளியேறின பிறகுதான் ரட்சிக்கப்படுறா. ஏன்னா அவ எங்க இருக்கிறா? எரிகோ பட்டணத்துல இருக்கிறா. எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய அயோக்கியர்களா இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள இந்த பெண்ணை வேசியாக மாற்றி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போதான் வேவுக்காரர்கள், இஸ்ரவேல் மக்களுடைய வேவுக்காரர்கள் போறாங்க. அந்த வேவுக்காரர்களை அவள் ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரமாக வழி அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எரிகோ பட்டணம் முழுக்கவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அழிக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் மக்கள் வாக்கு கொடுத்தது போலவே இந்த வேசியாகிய ராகாப்பை அவருடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்ப எரிகோ பட்டணம் முழுக்கவுமே இஸ்ரவேல் மக்களுடைய வசமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் சல்லூம் அவர்கள் என்ன செய்யறாரு? இந்த ராகாப் அவர்களை திருமணம் பண்ணி என்ன செய்யறாரு?
அவங்க வம்சத்துலாம் இயேசு கிறிஸ்து வருகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பாவியை நேசிக்கிறார், அந்த பாவி மனம் திரும்பும் போது அந்த வம்சத்துல கூட கர்த்தர் பிறப்பதற்கு எந்த ஒரு வெட்கமும் அவர் என்ன செய்யல, பரல, நிராகரிக்கல. அதனால பாவியாகிய நாம் மனம் திரும்பும் போது அது ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அங்கே ராகாப் என்கிற வேசியாக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தா இஸ்ரவேல் மக்கள் அவளை விடுதலையாக்கி அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல குடும்ப வாழ்க்கையில அந்த ராகாப் என்கிற அம்மா இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அந்த வம்சாவளியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிற விஷயத்தை நம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். அவ ஒன்னும் பாவியாவே இல்லை. ஆனா இவர்களுடைய உபதேசம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நீ பாவியாகவே இருந்தாலும் கூட தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற பாரியா, அப்ப நீ பாதுகாப்பா தான் இருக்கிற, நீ பரலோகம் போயிருவ, அந்த மாதிரி போதிக்கிறது எவ்வளவு பெரிய கள்ள போதகம் என்பதை நீங்க சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இப்ப மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல அங்க என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எஜமானுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. மூத்த பையனை நோக்கி, அப்பா என் திராட்சை தோட்டத்துல போய் நீ வேலை செய்ய அப்படின்னு அந்த ஒரு பணியை கொடுக்குறாப்ல. அப்ப மூத்த பையன் என்ன செய்யறான்? இதோ போகிறேன் என்று சொல்லி அவன் போகாம போயிட்டான். இளையவன் வர்றான், நீ போறியாப்பா அப்படின்னு போமாட்டேன்னு சொல்றவன் என்ன செய்யறான்? போறான். அப்ப யார் இதுல நல்லவனாக அங்கீகரிக்கப்படுறான்? மனஸ்தாபப்பட்டு போனான் பாத்தீங்களா, அவன் தான் அங்கீகரிக்கப்படுறான். அதாவது தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் தான் அங்கீகரிக்கப்படுகிறான் என்று இயேசு பேசுகிறார். சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த பரிசேயன் சதுசேயன் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை கேட்கிறான், ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஆனா இங்க இருக்கிற இந்த ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரனானு வரி வசூல் பண்றவங்க, இந்த வரி வசூலிக்கிறவர் எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அந்த பாவத்தை செய்றவங்களும் வேசித்தனத்துல இருந்தவங்களும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதாவது தங்களுடைய பாவ பழக்கத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின் சொல்றாங்க. அநேகர் பாருங்க, இயேசுக்கு பின் சென்றவங்க புறா இயேசுவால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவருங்க, இயேசுவினுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக தன் பாவங்கள் எல்லாம் விட்டு அவருக்கு பின்பாக சென்றவங்க தான் இவங்க எல்லாம். அப்ப இந்த கூட்டத்தை பார்த்து தான் இயேசு பேசுறாரு, அப்பா உங்களுக்கு முன்னால ஆயக்காரன் வேசிகளும் பரலோகம் போயிருவாங்க. எதுக்கு சொல்றாரு? இவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. என்னுடைய சொல்ல நீ கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காம ஓடி போற. ஆனா இவங்க பாருங்க, என் சொல்ல கேட்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, என் வேலையை செய்யறாங்கும் போது உங்களுக்கு முன்பாக இவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், கீழ்ப்படிதலை குறித்து இங்க இயேசு பேசுறாரு. ஆனா இந்த மனிதர்கள் என்ன பேசுறாங்க? நீ கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படியாம இருந்தாலும் கூட நீ உள்ள இருக்கிறியா, நீ போயிருவ, நீ வேசியா இருந்தா கூட போயிருவ, நீ ஆயக்காரரா இருந்தா கூட போயிருவ. இல்லப்பா, ஆயக்காரரும் வேசிகளும் தேவ சித்தத்தை செய்யறாங்க, அதனாலதான் போனார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நன்றாக கவனிங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுகிறதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப ஆயக்காரரோ வேசியோ அவங்களுக்கு ஒரு உபதேசம் ஒப்புவிக்கப்பட்டு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க பரலோகம் போவாங்க. இதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் தெளிவா பேசுறாரு. ஆனா இவங்க மறுபடியும் அதே பாவத்தை நிலைச்சிருந்தாங்கன்னா இவங்க அந்த நீதியின் மார்க்கத்தை அறியாதிருந்தா கூட நலமா இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப கேடுபாடுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களுடைய முன்னிலைமை பின்னிலைமையில ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு, சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே இந்த ஜஸ்டினை போல, பாலசேகரை போல அநேக கள்ள உபதேசிகள் இந்த வேதத்தையே எடுத்துக்கொண்டு இதனுடைய மகத்துவங்களை குறைத்து பேசி, மட்டுப்படுத்தி பேசி, தங்களுக்கு ஆதாயமாக பேசி, உங்களை குழப்பி, வசனம்தான் சொல்லுது, ஆண்டவர் தான் சொல்றாருன்னு இல்லாதையும் பொல்லாதையும் தங்கள் யூகித்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு எடுத்துருவாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சகரிடத்திலிருந்து எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் தாமே இவர்களிடமிருந்து உங்களை காத்து ரட்சிப்பாராக. காட் பிளஸ் யூ.